எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல ஒரு சில அப்டேட்ஸ், தென் ஒரு சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் எவர் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது போக Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 11.6% ஏறி இருக்குங்க. டிவிடெண்ட் இன்கம் எப்பொழுதோட கொஞ்சம் அதிகமா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக ரெவன்யூ கூடியிருக்குங்க. 142.5 crores இருந்து 145.5 crores கூடியிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து காட்ஃப்ரே பிலிப்ஸ் உடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 56% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். கம்பெனி இப்பயுமே ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடு தான். 44 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2:1 ரேஷியோ, ஒரு ஷேருக்கு 2 ஷேர் போனஸ்ங்க. அடுத்து ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டியோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, லாஸ் வந்து நேரோ டவுன் ஆயிருக்குங்க. எவ்வளவு நேரோ டவுன் ஆயிருக்கு அப்படின்றது முக்கியம். 3% நேரோ டவுன் ஆயிருக்கு. 178 crores லாஸ் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ ஒரு 79% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 46,000 வண்டி கொடுத்துருக்காங்க. இது Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்றப்ப ஒரு 97% அதிகங்க. கன்சிடரேஷன் அப்படின்னு பார்த்தா ஏத்தரை நம்ம தனியா கன்சிடர் பண்ண தேவையில்லைங்க. அது ஓவர் வேல்யூடா தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஹீரோவை கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கோம். 4,000 கீழே கன்சிடர் பண்ணவங்களுக்கு நேத்து ஹீரோ வந்து ஒரு 5% ஏறிடுச்சு இல்லையா? 4,500ல கன்சிடர் பண்றது கொஞ்சம் நெருடலா இருக்கும். கீழே இறங்குறப்ப கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் காட்டியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 10% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 11% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ஓவராலா லெண்டிங் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, தென் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரெண்டும் சேர்த்து ஒரு 30% இயர் ஆன் இயர் க்ரோ இருக்கிறாங்க. டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 20% இயர் ஆன் இயர் க்ரோ இருக்கிறாங்க. நம்ம வந்து 150 to 160 அந்த ரேஞ்சில் என்டர் ஆயிருந்தோம். அதாவது பிரைஸ் டு புக் 1.5க்கு க்ளோஸா வந்தது. அப்ப நம்ம என்டர் ஆனோம். அதுக்கப்புறம் அது என்டர் ஆகிறதுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுக்கல. அடுத்து மேரிகோ நிறுவனத்தினுடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்து பார்த்தோம்னா ஹையர் சிங்கிள் டிஜிட் க்ரோத் காட்டியிருக்காங்க. அதாவது கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 9% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ஓவரால் ரெவன்யூ வந்து ஒரு 23.3% ஏறி இருக்கு. இந்த ரெவன்யூ க்ரோத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சஃபோலா பிராண்ட்ல இருக்கிற குக்கிங் அண்ட் ஹேர் ஆயிலுக்கு இம்போர்ட் டியூட்டி எல்லாம் குறைச்சாங்க. அந்த பெனிஃபிட்டை அப்படியே கஸ்டமர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால வால்யூம் க்ரோத், சேல்ஸ் க்ரோத் வந்து அதிகமா இருக்குங்க. இந்த சஃபோலா பிராண்ட்ல மட்டுமே ரெவன்யூ க்ரோத் அப்படின்றது 28% இருந்திருக்கு. இது வந்து கம்பெனிக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குங்க. அடுத்த இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து ராஜீவ் ஆனந்த் அவர்களை கம்பெனியுடைய MD CEO-வா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் August 25, 2025. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு. இது இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உண்மையிலே நல்ல அப்டேட்ங்க. நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணுவோம். இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. காலையில 5% ஏறுச்சு, தென் ஒரு 2%, 3% கீழே விழுந்த மாதிரி தெரிஞ்சதுங்க. இறங்க இறங்க, அதாவது உடனே மேல போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 800 சுத்திட்டே தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவே கன்சிடர் பண்ணலாம். அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் புஷ்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்காக கம்பெனி வந்து ஒரு 150 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 26ஓட முடிவுல இந்த டிஜிட்டல் அப்கிரேட்ஸ் எல்லாமே நாங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து டெக் ட்ரிவன் அப்டேட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங், அதுல எல்லாம் நிறைய வசதிகள் வர்ற மாதிரி தெரியுதுங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் 11 ரூபாய் டிவிடெண்ட் உடைய ரெக்கார்ட் டேட் முடிஞ்சதுனால நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்க. மறுபடியும் 400 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மெதுவா கீழே இறங்கிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம 1-2 வழக்கம் போல உள்ள என்டர் ஆகிட்டே இருப்போம். அடுத்து L&T எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய ரெனியூவபிள் பிசினஸ் வெர்டிகல்ல ஒரு ஆர்டர் வின் பண்ணிருக்காங்க. ஆர்டரோட ஒர்த் வந்து 1000 crores இருந்து 2500 crores வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. L&T பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் எதுக்கு அப்படின்னா, டு டெவலப் கிரிட் கனெக்டட் சோலார் PVs. இது மட்டும் இல்லைங்க, இந்த கிரிட் கனெக்டர் சோலார் PVஸை பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமோட இன்டெகிரேட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. 241 மெகாவாட் ஹவருக்கு. எங்க அப்படின்னா பீகார்ல. அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து இந்த ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பயங்கரமா நாங்க ஸ்கேல் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு ஒரு மாசத்துக்கு 20,000 இருந்து 25,000 இன்ஸ்டாலேஷன்ஸ் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை ஃபினான்ஷியல் இயர் 26ஓட முடிவுல அப்படியே டபுள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50,000 இன்ஸ்டாலேஷன்ஸ் ஒரு மாசத்துக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்ப்போமே. ஒரு மாசத்துக்கு 1000 இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ரூஃப் டாப் அப்படின்றத. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 24ல இருந்து ஃபினான்ஷியல் இயர் 26க்கு எவ்வளவு டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். டாடா பவர் பொறுத்த வரைக்கும் அது 400 கீழே வந்துட்டு இருக்கு. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை டச் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 360 ரேஞ்சில் வந்தாலே நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து JLRல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியோட MD CEO ஆல்வின் அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் டைம் வந்துருச்சுங்க. அதனால
டாடா மோட்டார்ஸ் குரூப் கம்பெனியுடைய சிஎஃப்ஓ பிபி பாலாஜி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஜேஎல்ஆரோட நெக்ஸ்ட் எம்டி சிஇஓ வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பிபி பாலாஜி அவர்கள் உள்ள வந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் எம்டி சிஇஓவா இருப்பாரு. அடுத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் உடைய Q1 ஃபினான்ஷியல் 26 பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 66% ஏறி இருக்குங்க. சேல்ஸ் வந்து ஒரு 3% கீழே இறங்கி இருக்கு. அது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி தான். நம்ம வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கன்சிடர் பண்ணோம். இப்போ அது நல்லா மேலே ஏறிடுச்சு. பட் இப்பயுமே கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. ஸோ கீழே இறங்குனுச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்க் கூட எதுக்குங்க பார்ட்னர்ஷிப் போடுறாங்க? இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறதுக்கு தான். ஸோ ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸை எஸ்பிஐ இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. எஸ்பிஐ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு மேலங்க, நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சிலே இருக்காது. அடுத்து ஸ்டாக் கிராஃப்ட் நிறுவனத்தினுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் பார்த்தோம்னா டீசென்டான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ வந்து ஒரு 8.16% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 8% ஏறி இருக்கு. ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் 27% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. கன்சிடரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் பிரைஸ் உடனே மேலே போறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஓவராலாவே மார்க்கெட்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா கீழே தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ள என்ட்ரு ஆகலாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜூலை மாசத்தினுடைய எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஓவராலாவே ஒரு 4% குறைஞ்சிருக்குங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஷார்டேஜ், ரேர் எர்த் மேக்னட்ஸ் உடைய ஷார்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா டிவிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா 22,242 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ 19,669 யூனிட்ஸ், ஓலா 17,850, ஏத்தர் 16,241, ஹீரோ 10,495 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஏத்தரும் ஹீரோவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா அதுல நல்ல கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டின கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும், நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலயே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய விற்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதை வித்துட்டு ஸ்மால் கேப் மிட் கேப் உள்ள என்ட்ரானா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நல்ல குரோத்பதி ட்ரீம்ல உள்ள போறாங்க ஸ்மால் கேப்ல மிட் கேப்ல அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல எழுதியிருக்காங்க. அதாவது குறிப்பா இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எதுக்குள்ள போறாங்கன்னா ஏற்கனவே நல்லா ரேலி ஆகி ஹையர் லெவல்ல இருக்கும் இல்லையா, அந்த ஷேர்லாம் வந்து மறுபடியும் மேல போகும் அப்படின்ற ஆசையில அதுக்குள்ள போய் விட்டுறாங்க. வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸையும் ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. குறிப்பா இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வித்திருப்பாங்கல்ல நிப்டி 50ல, அதெல்லாம் யார் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா FIIs தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாலட்டைலான மார்க்கெட்ல குரோத்பதி ட்ரீம் கூட ஸ்மால் கேப் மிட் கேப்ல போறது ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க், தென் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இதுல எல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறையவே வித்து வெளில போயிருக்காங்க. FIIs இதுல எல்லாம் அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட்ல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பொறுமை இல்லாத ஒண்ணு, அடுத்து ஆசை, இந்த ரெண்டு விஷயமும் வந்து அவங்க வித்து ஸ்மால் கேப் மிட் கேப்ல போறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து டாடா கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து IPO லான்ச் பண்றதுக்கு செபிட்ட டிராஃப்ட் பேப்பர் சப்மிட் பண்ணிருக்காங்க. டாடா கேபிட்டல் IPO பொறுத்த வரைக்கும் ஆஃபர் ஃபார் சேல்ல ப்ரமோட்டர்ஸ் வெளில வருவாங்க, கொஞ்சம் ஆஃப்லோட் பண்ணுவாங்க. குறிப்பா டாடா சன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 230 மில்லியன் ஷேர்ஸ் ஆஃப்லோட் பண்ணுவாங்க. தென் IFC ஒரு 35.8 மில்லியன் ஷேர்ஸ் ஆஃப்லோட் பண்ணுவாங்க. லான்ச் டேட் வரட்டும், தென் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத முடிவெடுத்துக்கலாம். அடுத்து ஃபெடரல் பேங்க் என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு growth பூஸ்ட் அப் பண்றதுக்கு, growth கண்டினியூஸா டிரைவ் பண்றதுக்கு கோல்ட் லோன்ல நாங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்ட் லோன் பிசினஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும், நல்ல ப்ராஃபிட்டபிளான பிசினஸ். அடுத்து சர்வதேச செய்திகள்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அதாவது இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாரு இல்லையா, அடிஷனலா டாரிஃப் போடு அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. இந்திய தரப்பு என்ன சொல்றாங்க, யூரோப்பியன் யூனியன் US ரெண்டு பேருமே வந்து ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, எங்களை எதுக்கு டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது போக என்ன விஷயம் அப்படின்னா ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு முன்னாடி நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்தாங்க நிறைய க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரஷ்யா யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் மிடில் ஈஸ்ட்ல இருந்து நிறைய இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமானதுனால டிமாண்டை வந்து கோப்பப் பண்றதுக்கு ரஷ்யாட்ட இருந்து கொஞ்சம் குறைச்ச விலையில க்ரூட் ஆயில வாங்கியிருக்கிறோங்க. அடுத்து இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப், தென் எக்கனாமிக் ஸ்லோடவுன் அண்ட் அன்சர்டனிட்டிஸ், இது எல்லாமே ரூபாயோட மதிப்பை வீழ்ச்சி அடைய வச்சிருக்குங்க. 87.79 இந்திய ரூபாயா இருக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேல ஏறுதுங்க. இன்னைக்கு ஒரு 75 ரூபாய் ஏறி இருக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 9370. தென் சந்தை எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து FIIs வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேத்து FIIs கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒரு 2566 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வித்திருக்காங்க.
அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆவரேஜிங் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்ட்ட 100 ஸ்டாக்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஆவரேஜ் ஷேர் பிரைஸ்ல வச்சிருக்கீங்க. அது எத்தனை பெர்சென்ட் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஆவரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்னுடைய கேஸை சொல்லிடுறேனே. நான் பெரும்பாலும் 1, 2, 5, 10 தான் கன்சிடர் பண்ணுவேன். சரி, நீங்க சொன்ன கேஸ்ல 1, 2, 5, 10 கன்சிடர் பண்ணி என்கிட்ட 100 வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பெர்சென்ட் கீழே விழுந்தோடனே நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 3% கீழே விழுந்தோடனே மறுபடியும் 1, 2 கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவேங்க. இப்போ ஒருவேளை 50, 100 நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, அதை வந்து 3%, 4% ஃபாலுக்கு ஆவரேஜ் பண்ணா உங்களுக்கு பெருசா பெனிஃபிட் கிடைக்காதுங்க. 10% ஃபாலுக்கு நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஷேர் பிரைஸ் கீழே விழுகிறப்ப ஆவரேஜ் ஷேர் பிரைஸும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அடுத்து டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாமா சார்? இப்ப எல்லாமே குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. குறைஞ்சிட்டே வர்றத நம்ம பார்க்கலாங்க. இப்போ வந்து என்டர் ஆகிறதுக்கு சரியான நேரம் கிடையாது. இன்னும் பயங்கரமா, அதாவது இந்த டாரிஃபோட இம்பாக்ட்லாம் நமக்கு தெரியறதுக்கே இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும். நான் எந்தெந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் நான் முற்காலங்களில் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, ட்ரைடன்ட், ஸ்பாலு, கிட்டெக்ஸ், வில்ஸ்பன் லிவிங் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இது எல்லாமே ஓவர் வேல்யூடா இருக்கு. கடனும் ஒரு சில கம்பெனிக்கு ஜாஸ்தியா இருக்குங்க. இப்போதைக்கு நீங்க வாட்ச் பண்றதுக்கு வரதமான் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ், அது நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கீழே இறங்குறப்ப அதை நீங்க பாருங்க. அடுத்து அலம்பிக் ஃபார்மாவை பத்தி கேட்டிருக்காங்க. அலம்பிக் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நேற்று அரோபிந்து சொன்னோம் இல்லையா, இதுவும் அதே மாதிரி தாங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கும். பட் டெட் டு ஈக்விட்டி தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நண்பர் என்ன எழுதியிருக்காரு, நான் வந்து 1000க்கு மேல கன்சிடர் பண்ணிட்டேன், இப்போ 14% கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. ஆவரேஜ் பண்றதை தவிர வேற வழி இல்லைங்க. 14% கீழே இறங்குற வரைக்கும் ஆவரேஜ் பண்ணாம இருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வேயே கிடையாதுங்க. 5 to 10% இறங்கிடுச்சு அப்படின்னாலே தைரியமா ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ எந்த ஷேரை கன்சிடர் பண்ணாலும் ப்ரொமோட்டர்ஸ், அவங்களோட பிசினஸ், தென் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா தைரியமா இறங்க இறங்க நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து பிரிமல் ஃபார்மா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடுங்க. டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபார்மா பிசினஸை பொறுத்த வரைக்கும் கடனே இல்லாத நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக் எல்லாம் இருக்குங்க. பிரிமல் ஃபார்மாக்குள்ள போக வேண்டிய தேவை என்ன அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இது போக ஜூன் குவார்டர்ல வேற லாஸ் பண்ண மாதிரி தெரியுது. அடுத்து ஷாகர் டெக்கார் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்பொழுதுமே நோ தான். நம்ம பெனி ஸ்டாக்ஸ் பத்தி எப்பொழுதுமே டிஸ்கஸ் பண்றதே இல்லை. அடுத்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நான் தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். பட் கடைசி 2 குவார்டர், அதாவது Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க இன்னும் Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸே இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க. 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஸோ கம்பெனிக்குள்ள என்ன சிக்கல் அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும் ஏன் இவ்வளவு நாளா அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸும் லாஸ்ட் ஃபியூ குவார்டர்ஸா போரா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. அதனாலதான் PE வந்து உங்களுக்கு இவ்வளவு அதிகமா காட்டுது. செல்லிங் ப்ரெஷரும் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ இதுல போய் நம்ம மாட்டிக்கூடாது. அடுத்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. அதாவது நம்ம வந்து பாண்ட் வாங்குறோம் அப்படின்னா நம்ம பணத்தை அவங்கள்ட்ட கொடுப்போம். அந்த பணத்தை அவங்க வந்து அவங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து RBIயோட அப்ரூவல்ல தானே வருது. இப்போ ஒருவேளை கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு RBI என்ன மாதிரியான முடிவுகளை நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பொதுவா எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரிங்க, அதுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்ல செபியோ இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியெல்லாம் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்றதே இல்லைங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், நார்ம்ஸ் இருக்கும், கைட்லைன்ஸ் இருக்கும். அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்றதே இல்லைங்க. அதாவது அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இந்த கவர்மெண்ட் வந்தா இப்படி இருக்கும், அடுத்த கவர்மெண்ட் சூப்பரா இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களுக்கு என்ன வேலையோ அதைத்தான் பண்ணுவாங்க. 130 கோடி பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்றது எந்த கவர்மெண்டாலையும் முடியாதுங்க. குறிப்பா இந்த டாரிஃப் விவகாரங்களுக்கே நான் பெருசா ரியாக்ட் பண்றதே இல்லைங்க. அதை ஒரு அப்டேட்டா தான் நம்ம சொல்றோம். இறங்கினா நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஏறுனா நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு ஜாலியா உட்காந்துக்குவோம், அவ்வளவுதான். நம்ம ஸ்டாக்கோ இல்ல பாண்டோ இல்ல வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ ப்ரொமோட்டர் எப்படி, அவங்களுக்கு பேக்கப் எப்படி, க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா, நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றது நல்லதுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணுங்க. நம்ம மணியை கொண்டு போய் போடுறோம், நம்ம தான் வந்து நல்ல நிறுவனமா, க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்க நிறுவனமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி நம்ம போடணும். யாரும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றது நான் எப்பொழுதுமே பண்ண மாட்டேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸை நான் எப்பொழுதுமே 0 ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிறது எல்லாமே போனஸ் தான். அடுத்து கன்சாலிடேட்டட் ஃபின்வெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. NBFC அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, ஸ்டாக்கு, பாண்டு, ஈக்விட்டி அது மாதிரி பல இடத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் NBFCஸை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட ஏற்கனவே நிறைய பிசினஸ் இருக்குங்க. புதுசா இந்த ஸ்மால் கேப்ல போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹோல்ட் பண்ணிக்கங்க. டு பி ஃப்ராங்க், நம்மள்ட்ட இருக்கிற பேங்கிங், தென் NBFCஸ், தென் கோல்ட் லோன் ஃபினான்ஸ் அதெல்லாமே வந்து ஆவரேஜ் பண்றதுக்கே நம்மளுக்கு கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ண முடியலைங்க. ஸோ புதுசா என்ட்ரு ஆகுறது நம்மளுக்கு சரி வராது. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.